ஆண்டவரும் மீட்பரும் ரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாய் அன்பு பாஸ்டர் கொடுத்த வசனம் ரியலி இஸ் த சேவியர் ஆஃப் த லார்ட். மெய்யாகவே உலகின் ரட்சகர். அந்த நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க, உண்மையில் உலக மீட்பர். அது மட்டுமல்ல, அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து கொள்கிறோம். அவன் வச்சிருக்கிற பவர்ல இந்த பைபிள்ல சொல்லுது, மெய்யாகிய அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று நாம் விசுவாசிக்கிறோம், அறிந்து விசுவாசிக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு விசுவாசிக்கிறோம். திருவிலியத்தில் எவ்வாறு சொல்லுது, உண்மையில் உலகம் மீட்பர். இங்கிலீஷில் சொல்லுது, ரியலி இஸ் த சேவியர் ஆஃப் த லார்ட், உலகின் மீட்பர். ஏன்னா மீட்பை தேடி மனிதன் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறார். நேற்று காலையில் வாட்ஸ்அப்ல ஒரு ரயில் மெசேஜ் கேட்டேன். அந்த ஓல்டேஜுக்கு 40% பெண்களுக்கு, ஆண்களுக்கு 30%, 60 வயசுக்கு அப்புறம் டிக்கெட்டு. கொரோனா காலங்களில் ட்ரெயின் நிப்பாட்டுறப்ப அதை எடுத்துட்டு கொடுக்கவே இல்லை. 10 ரூபா டிக்கெட்லாம் 100 ரூபாய் ஆக்கிட்டாங்க. இப்போ போன மாதம் தான் கொடுத்தாங்க. போன மாதம் கொடுக்குறப்ப அந்த ஓல்டேஜ் டிக்கெட்டை திரும்ப கொடுக்கல. யாருக்குமே தெரியாது, இது எடுத்தது யாருக்குமே தெரியாது. எனக்கு 64 வயசு. நான் வந்தே பாரத்தில் போகிறேன்னா திருநெல்வேலிக்கு போனால் 1500 ரூபா டிக்கெட்டு. 30% எவ்வளவு? 450 ரூபா குறைவு. கவர்மெண்ட் கண்டுக்காம அப்படி எடுத்துருச்சு. யாருக்குமே தெரியாது, யாருமே கேட்கல, எவனுமே சத்தம் போடல. அதுதான் பியூட்டி. இப்போ அதை கொடுக்க போறாங்க. கொடுக்க போகணும்னா என்ன சொல்றாங்கன்னா, ட்ரெயின்ல ஒரு ரவுண்டு போயிட்டு அந்த ஓல்டேஜ் புனித தலங்கள்லாம் பார்த்து பரலோகத்துக்கு போறதுக்கு வழியை தேடுவாங்களாம். அதனால உங்களுக்கு 40% விழுக்காடு கொடுங்க, வயசானவங்களுக்கு, பெண்களுக்கு கொடுங்க, நோயாளிக்கு கொடுங்க, வைத்தியம் பண்ண அவங்க வர முடியல, துட்டு கம்மி. அவங்க கோரமண்டலம் ஒரு எக்ஸ்பிரஸ் வருது, கல்கட்டால இருந்தது. அந்த வண்டிக்கு பேரே ஆம்புலன்ஸ்ன்னு பேரு. என்னது? நோயாளிலாம் 100 பேர் வர்றாங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேர் 30 பேர் நோயாளி தான் வருவான். அவனுக்கு துணைக்கு 30 பேர் வருவான். 60 பேர் நோயாளி தான் வருவான். அதுக்கு பேர் ஆம்புலன்ஸ் பேரு. அதனால நீங்க அதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இதே மாதிரி உலகம் இப்படி நம்ம மீட்பர் எங்கெங்கயோ இருக்கிற, இங்க எந்த மீட்பும் நமக்கு இல்லை. ஆனா உலக மீட்பர் ஆகிய கிறிஸ்துவை நோக்கி பார்த்தப்போ மெய்யாகவே உலகின் ரட்சகர் அவர், உண்மையாகவே ரியல் இஸ் த ட்ரூத் ஆஃப் சேவியர் சொல்றார். அந்த உலக மீட்பர் எப்படி இருக்கிறான்னா, அழகா அந்த வசனத்தை இன்னைக்கு மாலையிலேயோ நேற்று ராத்திரி திங்க் பண்ண, ராத்திரி 11 மணிக்கு மேல ஐயா நோட்டீஸ் எடுத்து வாட்ஸ்அப்ல தேடி நோட்டீஸ் நம்பரை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அந்த நோட்டீஸை பாக்குறப்ப ரொம்ப இதுக்கு என்ன நான் சொல்றதுப்பா, நீ தான் ரட்சிப்பதற்காக உலகத்தை, ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சங்கீதம் 33:8 சொல்ற. ரட்சிப்பு கர்த்தருடையது, அநேகரை மீட்கும் பொருளாக தன்னை ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். எல்லோரையும் மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக வந்தார். தன் ஜீவனை கொடுத்தார். ரத்தம் சிந்தாமல் பாவம் மன்னிப்பில்லை. அந்த ரத்தத்தை சிந்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இயேசு உலகத்திற்கு வந்த நோக்கம் உங்களை மீட்டுக் கொள்வதற்காக வந்தார். ஐயா புதுசா ஒரு வசனத்தை சொல்றாரு. இந்த வசனம் அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் இருக்கு. அந்த வசனத்துல சொல்லப்பட்ட இடம் ரொம்ப சூப்பர் பிளேஸ், நல்ல பிளேஸ், நல்ல ஒரு இடம். எப்படி அம்மா, அந்த அம்மா அப்பனைக்கு ஓவர் டேங்க் கிடையாது, வீட்டுக்குள்ள தண்ணி வராது, பொது கிணத்துல தான் போய் தண்ணி எடுக்கணும். கிணத்துல தான் தண்ணி எடுக்க போறப்போ எல்லா பெண்களும் காலையில போவாங்க, மாலையில போவாங்க. இப்ப பொண்ணு பாக்குற நிகழ்வு சர்ச்சில் பார்ப்பாங்க. சர்ச்சுக்கு பொண்ணை மாப்பிள்ளையும் வர சொல்லி பேசுவாங்க. இல்ல ஒரு பார்க் இல்ல மால் இங்க வர வச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் பார்ப்பாங்க. அன்னைக்கு கிராமத்துல எப்படி பார்த்தாங்கன்னா, அந்த கிணத்துல அந்த பொண்ணு சாயங்காலம் 6 மணிக்கு தண்ணி எடுக்க வரும். 3 பேர் வருவாங்க. நடுவில் வர பொண்ணு தான். அங்கதான் ஈசாக்கு ரெபேக்கால அங்கதான் அவங்க பாக்குறாரு. யாரு? வேலைக்காரர். ஆபிரகாமுடைய வேலைக்காரர் எங்க பாக்குறாரு? கிணத்துல தான் பாக்குறாரு. அந்த கிணத்துல 3 பொண்ணு பேசுது. அப்ப இந்த பொண்ணுல யாரு நல்ல பொண்ணு? அந்த கிணத்துல தான் தெரியும். அதே மாதிரி இந்த கிணத்துல தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு எல்லா பெண்களும் காலையிலயோ மாலையிலயோ நல்ல தலை சீவி ஷாம்பு போட்டு குளிச்சு தலையை ஊத்துட்டு பூ வச்சு பவுடர் போட்டு தண்ணி எடுக்க வரும். அப்படி ஆனா இந்த பொண்ணு அங்க வராது. ஏன்னா வர்றப்போ அது ஒரு மோசமான பெண், பல ஆண்களோடு தொடர்பு உள்ளது, நல்ல பெண்ணில யாருமே பார்க்க மாட்டாங்க, துப்புவாங்க, பேச மாட்டாங்க, அந்த பொண்ணு கூட வர மாட்டாங்க. நீ யாருன்னா உன் சகோதரி யாருன்னு சொல்லு. அப்ப நீ யாருன்னு சொல்ல முடியும்னா அந்த பொண்ணு கூட யாரும் பேசுவாங்க. அந்த பொண்ணு இங்க வராது, தனியா வருவா. தனியா வர பண்ணிட்டதை இயேசு பேசுறாரு. ஏமா கொஞ்சம் தண்ணி கொடுமா. அவர் சொல்றாரு, நீ யூதன், நான் சமாரியன், நீ மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி, இல்ல நான் கீழ் ஜாதி நீ மேல் ஜாதி, ஏதோ ஒண்ணு, நம்ம ஜாதி பிரிவினை, நீ எப்படி இந்த கிணத்துக்கு வரலாம்? அந்த அவர் சொல்றாரு, அப்பா நான் உனக்கு ஜீவ தண்ணி கொடுப்பேன், லைவ் வாட்டர். ஏன் தண்ணி நீ குடிச்சனா அப்புறம் உனக்கு என்ன பண்ணாது? தாகமே வராது. பாருங்க, நான் கேன்ல தண்ணி வச்சிருக்கேன்,
மீட்டிங் வந்தால் என் ஒய்ஃபு மீட்டிங் தான் போகிறேன், தண்ணியாவது கொண்டு போய் செத்து போகாம இருக்கு, நல்ல தண்ணியை கொண்டு போன்னு கொடுக்குறாங்க. இதே மாதிரிதான் அவர் சொன்னார், ஜீவ் தண்ணி தாகமே எடுக்காத்தாரு, அப்ப எனக்கு தந்துரு. அதுக்கு ஒரு கண்டிஷன், கேன் தண்ணி வாங்கினா என்ன கொடுக்கணும்? துட்டு கொடுக்கணும்ல. அதுக்கு ஒரு கண்டிஷன், உன் புருஷனை கூட்டிட்டு வா. அவ சொல்றா, எனக்கு எதியா புருஷன்? ஆமா ஆமா, உனக்கு 5 புருஷன், எப்படி நீ உனக்கு புருஷன் சொல்லுவ? கூலிங்க சொல்றாரு பாருங்க, அந்த ஸ்பீட் வருது. அவன் சொல்றா, யூ ஆர் எ ப்ராஃபிட், நீ தெய்வ தூதனா, தீர்க்க தரிசியா? சரி சொல்லிட்டு எனக்கு 5 புருஷன்னு. அண்ணன் அந்த அம்மா ஊருக்குள்ள குடுகுடுன்னு ஓடுது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சொல்லுது. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சொல்லி ஊருக்குள்ள குடுகுடுன்னு ஓடி போயிட்டு, நான் இப்படிப்பட்ட ஒரு பெண் என்று ஒருத்தர் சொல்ற, நான் இப்படிப்பட்ட ஒரு பெண் என்று ஒருத்தர் சொல்லுகிறேன், நீங்கள் வந்து பாருங்க. தன்னுடைய பாவங்களை சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அந்த ஊர்க்காரங்களாம் வந்து பார்க்குறாங்க. அப்பதான் சொல்றாங்க, நீ சொன்னதே அல்ல, அவர் மெய்யாகவே உலகின் ரட்சகர். இஸ் எ ரியல் இஸ் எ சேவியர் ஆஃப் தி வேர்ல்ட். அவர் உண்மையின் உலகின் ரட்சகர். எப்படி ரட்சகர்னா, இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, இப்ப நானும் பிஷப் பாக்கியநாதனும் ஒரு ஃப்ரெண்டு. இப்ப எனக்கு ஒரு அவசரம் 1000 ரூபாய் ஐயா, இல்ல அவருக்கு ஒரு அவசரம் என்கிட்ட கேட்கிறாரு, ஐயா ஒரு 1000 ரூபாய் அவசரம், ரொம்ப அவசரமா வேணும்னு வழியில கேட்கிறேன். இன்னைக்கு வந்து நெட்டு, ஆன்லைன், ஏடிஎம், பேடிஎம் ரொம்ப அட்வான்ஸ்ல போயிட்டோம். அண்ணன் அன்னைக்கு கொஞ்சம் நான் சொல்லது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. அப்ப நான் சொன்னேன், ஐயா என்கிட்ட அந்த செக்கு தான் இருக்கு, பேங்க்ல தான் எடுக்கணும், என்னையால பேங்க்கு போக முடியல, நீங்க போய் பேங்க்ல போட்டுக்கோங்கன்னு அவருக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு செக்கை கொடுத்துட்டேன், போஸ்ட்ல அனுப்பிட்டேன். அவர் 1000 ரூபாய் வாங்க செக்கை வாங்கி அவர் அக்கௌண்ட்ல போட்டாரு. அவர் அக்கௌண்ட்ல போட்டு 1 வாரம் கழிச்சு, நீங்க போட்ட அக்கௌண்ட்ல பணம் இல்லை, ரிட்டர்ன் ஆயிட்டு, அதனால நீங்க போட்ட அக்கௌண்ட்ல பணம் இல்லை, அதனால ரிட்டர்ன் ஆயிட்டு, ரிட்டர்ன் ஆனதுக்காக உங்ககிட்ட 400 ரூபாயும் அதுக்கு ஜிஎஸ்டி 18%, 18%னா நான் எவ்வளவு 72 ரூபாயும் நாங்க என்ன பண்ணோம், டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து. அவர் பணம் இல்லைன்னு என்கிட்ட 1000 ரூபாய் கேட்டாரு, நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். என் சைன் ஏதோ தப்பு, ஏதோ பிரச்சனை, ரிட்டர்ன் செக் பண்ணிட்டு 472 ரூபா அவர் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டான். அவருக்கு 1000 ரூபாய் பணமும் கிடைக்கல. இப்ப எவ்வளவு போச்சு? அதுக்கப்புறம் நான் தப்பா கொடுத்தேன்ல, என் அக்கௌண்ட்ல அதுக்காக 300 ரூபாய் எடுத்துக்கிட்டு 300 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி 18%, 54 ரூபா. எவ்வளவு? 54 ரூபா எடுத்துக்கிட்டு. இதுதான் உலகம், இதுதான் அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை நம்பி நம்ம இருக்கிறப்போ இதுதான் அரசாங்கம். ஏழைகளுக்கு வாழ்வுங்கிறாங்க. நான் சொன்னேன், ஓல்டேஜ் டிக்கெட் எடுத்து எவனுக்குமே தெரியாது, எடுத்துட்டேன். நான் ஒரே ஒரு நாள் கேட்டேன், 62 வயசு ஆகிறப்போ, எப்போ எனக்கு 62, 63 ஆச்சு, 60 வயசுக்கு அப்புறம் 30% டிஸ்கவுண்ட்ங்களாச்சே, ஏன்பா தர மாட்டேங்கன்னா, அது எடுத்து 2 வருஷம் ஆச்சு சார், என்ன சார் நீங்க என்ன கேட்குறீங்கிறான். இதுதான் உலகம். ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பனை நோக்கி பார்க்கிறப்போ அவர் மீட்பன். சங்கீதம் 107 சொல்றாரு, ஆபத்தில் அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டார்கள். 4 இடத்துல சொல்றாரு, இக்கட்டுகளில் என்னை நோக்கி கூப்பிட்டார்கள், நான் வசனத்தை அனுப்பி குணமாக்கி வாழ்வு கொடுத்தேன். 119, 107, 19, 20 அவர் அழகா சொல்றாரு, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டார்கள், நான் வசனத்தை அனுப்பி அவளுக்கு வாழ்வு கொடுத்தேன், விடுதலை கொடுத்தேன்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த ஆண்டவர் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறப்போ, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோம், ஞானஸ்தானம் வாங்கணுமா? இல்ல. என்னை மாதிரி கருப்பு பேண்ட் வெள்ளச்சட்டை போடணுமா? இல்ல. இவர மாதிரி அங்கி போட்டு இந்த சால் போடணுமா? இல்ல. இல்ல இத்தனை பாஸ்ட் இத்தனை இருக்கவங்க மேல இருந்து தான் கூப்பிடணுமா? இல்ல. யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, அவன் ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கிறப்போ அந்த வாழ்வை அவர் கொடுக்க ஒரு மனிதனாய் அவரை நோக்கி, ஏன்னா அவர் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அன்னைக்கு மீட்டுக் கொள்வதற்காக வந்தார், எல்லோரையும் மீட்கும் பொருளாக எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என மன விருப்பத்தின் நோக்கம் என்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே எல்லாரும் இயேசு என்று பெயர்வாக, இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக உலகத்திற்கு வந்தார். மத்தேயு 1:21 சொல்றாரு, மத்தேயு 1:23 சொல்றார், இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், லார்ட் வித் அஸ். அவர் என்னோடு இருப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கோ, திருச்சபைகளை நிறுவுவதற்கோ, இல்ல இந்த மாதிரி பையத்துக்கிட்டு இப்படி எங்கேயோ போய் பேசுறதுக்கோ வரல. அவன் எந்த மனிதன் பாவத்திலிருந்து தன்னை நோக்கி கூப்பிடுறானோ, வியாதியிலிருந்து தன்னை நோக்கி கூப்பிடுறானோ, மன துக்கத்திலிருந்து தன்னை நோக்கி கூப்பிடுறானோ,
பிரச்சனையிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறானோ, பாவ சுமையிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறானோ, அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்கள் நான் என்ன நினைவில் வந்திருக்கிறோம்? ஏன்னா அவர் really the savior of the world. உண்மையாகவே உலகின் மீட்பர். அவர் உலகத்தின் மீட்கும் பொருளாக, அதாவது ஏதோ ஒரு இடத்தை பார்க்குறப்போ செத்து போறவங்க பாடியை எடுத்துட்டு அந்த இடத்துல ஏதாவது வைப்பாங்க. இல்லைன்னா போன ஆவி வந்து படுத்துக்குமா, தொல்லை பண்ணுமா, போன ஆவி வந்து படுத்து தொல்லை பண்ணுமா. நம்ம ரட்சகர் அப்படி இல்லை. உங்களை மீட்டுக் கொள்வதற்காக ஒரு சகோதரி பாருங்க, கடன் பிரச்சனை, வேதனை, துன்பம், சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டு கிளம்ப போறாங்க. 1 கோடி ரூபாய் விற்கிறது 50 லட்சத்துக்கு கொடுக்க போறாங்க, அட்வான்ஸ் வாங்க போறாங்க. அப்போ அங்க அவர் மனைவி சொல்லுது, வேண்டாங்க, காலையில வாங்குவாங்க அட்வான்ஸ், இப்ப வேண்டாம், லைட்டு போட்டுட்டோம், விளக்கு வச்சுட்டோம், மாலை நேரத்தில் வேண்டாங்க, காலையில வர சொல்லுங்க. அவர் சொல்ல, ரொம்ப கஷ்டம், கடன் பிரச்சனை, மரண பயம், எதுக்கு வித்துருவோம், சுத்து சம்பாதிச்சுக்கலாம், போகலாம். அவர் சொல்லுது, ஒரு 14 மணி நேரம் 14 ஹவர்ஸ் மட்டும் போருங்கன்னுச்சான். ஒரு மாலை 5 மணிக்கு மேல. அதுக்கப்புறம் 2 ஊழியர்கள் அங்கே வந்தாங்க. இது நடந்த சம்பவம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால. ஊழியர்கள் வந்தாங்க. அந்த ஊழியரை வந்தோன்னா அவங்க தெரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போனாங்க. அவங்களை கூப்பிட்டு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கன்னாங்க. வீட்டுக்குள்ளே வந்தாங்க, ஜோம் பண்ணாங்க, நல்ல பாட்டு படித்து பைபிள் வாசித்து ஜோம் பண்ணாங்க 2 பேரும். அந்த ஜெபம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க போகிறதுக்கு பஸ் இல்லை, எங்கள் வீட்டிலே தங்கிக்கோன்னாங்க. சாப்பாடு கொடுத்தாங்க. ராத்திரி 2 ஊழியக்காரங்களும் சாதாரண ஊழியக்காரங்க அந்த வீட்டிலேருந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ராத்திரி ஒரு கலசம் தண்ணி கொடுத்துட்டு விட்டு என் ஊழியத்தில் யாருக்கு கொடுப்போ அவங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 2 ஊழியக்காரும் ஜோம் பண்ணிட்டு காலைல 6 மணிக்கு எழுந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு பல வருஷமா வராத ஒரு கடன் காலை 9 மணிக்கு வந்து சேர்ந்துட்டான். 1 கோடி ரூபாய் விற்க வேண்டிய சொத்தை 50 லட்சத்துக்கு பேசி அதை விற்காமல் மீட்டு கொண்டு இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் ரட்சகர், அவர் விடுதலை நாயகன். 30 ஆண்டுகள் இந்த திருச்சபையோடு கடந்து வந்திருக்கிறார். அவருடைய சாட்சியை சொல்ல போனா அவர் அதுக்கு 2 கன்வென்ஷன் மீட்டிங் போடலாம். எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், எத்தனையோ வேதனைகள் இருக்கும், துன்பங்கள் மத்தியில் இருக்கும். ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாரு, அங்க சொன்னது அங்க நல்ல பெரிய வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷனல் கம்பெனி, இங்க வந்து தமிழகத்தில் உள்ள பெரிய கம்பெனி டிவிஎஸ் ஐயங்கர். அதுக்கு அவர் அங்கே இருந்திருக்கலாம். எங்கே வந்து வீட்டுக்காரமா ஹவுஸ் கீப்பிங், பெருமையா என்ன வேலைங்க செய்றீங்க? ஹவுஸ் கீப்பிங். ஹவுஸ் கீப்பிங்னா என்ன வேலை? வீட்டை பெருக்கிறது, பாத்திரம் கழுவுது, பாத்ரூம் கழுவுது தான் ஹவுஸ் கீப்பிங். துணி துவைக்கு இதான ஹவுஸ் கீப்பிங். பெருமையா ஹவுஸ் கீப்பிங். தோற்றம் நல்லா செய்யுங்க. ஆனா அந்த துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவர். உனக்கு எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்துல எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே. அந்த ரட்சகத்தை நம்ம எப்படி இருக்கிறோம்? 2 பேரு மீன் பிடிக்க போனாங்க. மீன்பிடி கப்பல், ஒரு கப்பல், சின்ன மீன்பிடி, 2 பேர் மட்டும் போனாங்க. சின்ன கப்பல், அதுல ஒரு லைஃப் போட், பாதுகாக்கும் போட். அதை லைன் அண்ட் ரோப்ல கட்டியிருந்தாங்க. கிட்டத்தட்ட கடையிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாங்க. மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த கப்பல் திடீர்னு ஓட்டை ஆயிடுச்சு. உப்பு தண்ணி திடீர்னு ஓட்டை ஆயிடுச்சு. கப்பலுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது. இப்ப கப்பல் மூழ்க போகுது. மூழ்க போற கப்பல்ல அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ அவங்க அந்த லைஃப் போட்டா அவுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது கெட்டி பல வருடங்கள் ஆச்சு. ரொம்ப டைட் ஆயிடுச்சு. ஈர காத்துல ரொம்ப டைட் ஆயிடுச்சு. அந்த ரோப், லைலான் ரோப் பயங்கரமா ரொம்ப டைட் ஆயிடுச்சு. லைலான் ரோப் அவுக்க முடியல. கப்பல்ல தண்ணி கூடி கூடி கொஞ்சம் கொஞ்சமா கப்பல் உள்ள போய்கிட்டே இருக்கு. இப்ப முழுமையா உள்ள போற நேரத்துல என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீங்க? சங்கீதம் 22 சொல்லுது. ஏன்பா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குறப்போ உலகெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த அந்தகார நிமித்தம் அவருக்கும் கடவுளுக்குள்ள பார்வை துண்டிக்கப்பட்டுச்சு. இருட்டு, பார்க்க முடியல.
அப்பதான் அவருக்கு அந்த வேதனை, விழால குத்தப்பட்ட வேதனை, ஈட்டியால் குத்தப்பட்ட வேதனை, சவுக்கால் அடிக்கப்பட்ட வேதனை, அந்த வேதனை எல்லாம் அப்பதான் அவருக்கு தெரியும். ரத்தம் போய்கிட்டே இருக்கு. வியாழன்ல மாலை 5 மணிக்கு போக வேண்டிய பிளட் போக ஆரம்பிச்ச பிளட் அடிக்க அடிக்க ராத்திரிலாம் அடிச்சு காலையில அடிச்சு அந்த ரத்தம் போய் அப்பதான் அவருக்கு அந்த சோர்வே தெரியுது. அதுவரையும் அவருக்கும் பிதாவுக்குள்ள பார்வை துண்டிக்கப்படல. அப்ப அவருக்கு அந்த வேதனை தெரியல. ஆண்டவரோடு உறவு வைத்துக் கொண்டே இருந்தார். அந்த உறவு துண்டிக்கப்படுறப்போ அவருக்கு அந்த வேதனை வருது. அதே மாதிரி இவங்களும் அந்த கயிறுகள் அவுக்கப்பட்டு அந்த அவுக்க முடியாத நிலைமையில் அந்த கப்பல் உள்ள போறப்போ அவங்க கஷ்டம். இப்ப சாக போறங்கிற நிலைமை. 5 கிலோமீட்டர் நீந்தி வர முடியாது. கடல் பயங்கரமான ஆழமான பகுதி, கொடிய மிருகங்கள் நிறைந்த கடல். இந்த கடலுக்கு நம்ம எப்படி வருவதுன்னு தெரியல. அப்படி நினைச்சுக்கிட்டு தகப்பனை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்பதான் சங்கீதம் 107:19 சொல்றாரு. அந்த 13 15 சொல்றாரு. அதுதான் ஆண்டுடைய சத்தியம். அந்த சத்தியத்தின்படி அவர்கள் ஆண்டவை நோக்கி அவுக்கிறப்போ அவங்க போராட்டத்தின் மத்தியில அந்த கயரை அவுக்க முடிஞ்சது. கயரை அவுக்க முடிஞ்சு அந்த போட்ல இருந்து தப்பிச்சாங்க. இதுதான் வாழ்க்கை. இயேசு சீசேட்ட சொல்றப்போ அனுதினமும் உன் சிலுவை எடுத்துக்கொண்டு போனோம். சிலுவை என்பது பாடுகள். கிறிஸ்தவம் என்பது வர்றோம், விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைச்சி வீட்டுக்கு போறப்போ புருஷனுடைய தொல்லை இருக்கு. புருஷன் ரட்சிக்கப்படுறோம், அம்மாவுடைய தொல்லை இருக்கு. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி சொத்து தர மாட்டேங்கிறான். இப்போ வாழ்க்கையில உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காதுங்கிறாங்க. இப்படிலாம் பல இக்கட்டுகள் வேதனையின் மத்தியில தான் கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்தவ மத்தியில நிலையாய் நிற்பதுதான் கிறிஸ்தவம். அந்த நிக்கிறப்போ அந்த கடைசி நிமிஷத்துல உங்களை கைகளை பிடித்து வாழ்வு கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரே இந்த உலகத்தின் ரட்சகர். அவர் மெய்யாகவே உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டு விடுதலைக்கு சிலுவையின் மரணம் வரைந்த தம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய நோக்கம் நம்முடைய மரணம் அல்ல, நம்முடைய கஷ்டம் அல்ல. ஒருவேளை மரணம் தான் நம்முடைய நோக்கம்னா அதுல ஒரு பெரிய சித்தம் இருக்கு, அதுலயும் பெரிய வாழ்வு இருக்கு. கஷ்டம் தான் நம்ம வாழ்வு. இந்த வீடு கடன் வித்து தான் ஆகணும், வேற வழி இல்லைன்னா வித்துட்டா அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டா இதை விட பெரிய நல்ல வீடு தருவார். அவருடைய சித்தம் நம்ம பேசணும், கடவுளோடு பேசணும். டிஜிஎஸ் தினகரன் ஐயா கூட மட்டும் பேச மாட்டார், மோன்சி ஐயா கூட மட்டும் பேச மாட்டார், பிஷப் பாக்கியநாதன் கூட மட்டும் பேச மாட்டார், என் கூட மட்டும் பேச மாட்டார், நல்லா பாடினாங்க ட்ராக் போட்டு அந்த சகோதரி கூட மட்டும் பேச மாட்டார், உங்களோடும் பேசக்கூட ஆட்டார். நீங்க அவரோடு பேசி அவரோடு இந்த வேதத்தை வாசி. என்ன வசனம் என் கால்களுக்கு தீபமும் இந்த வேதம் குறைவற்றதும் என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் காணப்படுகிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ யுத்தம் கர்த்தருடையது. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். உம்முடைய சித்தம்பா, உம்முடைய சித்தத்தை எனக்கு வாங்கி யோபு ஒப்பு கொடுக்கலையா? யோபு அந்த வேதனையின் மத்தியில கடைசி மட்டும் அவர் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அவர் மனைவி சொல்லிச்சு, பாக்கியநாதன் ஐயா ஒய்ஃபு சொன்ன மாதிரி சொல்லிச்சு. அந்த அம்மா சொன்னாங்களோ எனக்கு தெரியல. அந்த அம்மா சொல்லிச்சு, ஏன்டா இருக்கிற செத்து போடா, என்னடா வீணு ஊழியன்னு சொல்லி ஊரே ஏமாற்ற, வாடகை கொடுக்க முடியல, சோறு இல்ல, டிஃபன் இல்ல. எத்தனை ஊழியக்காரங்க வீட்டுல இது நடக்கிற சம்பவம். சோறு இல்ல, ஒண்ணு இல்ல, என்னடா இது ஊழியம், போய் ஒரு வாட்ச்மேன் வேலைக்காக போக கூடாதா, இப்படி பசி பட்டினி, ஃபீஸ் கட்ட முடியல, நல்ல ட்ரெஸ் இல்ல, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஊழியக்காரங்க. அப்படிலாம் சொன்னாலும் அவர் சொன்னார், நன்மை பெற்றதாம். அவர் சொல்றாரு, இந்த மனுஷன் செத்து போனா அழிஞ்சு போறான். அவர் சொல்றாரு யோபு 7 செத்து போனா அழிஞ்சு போறான். இந்த மரத்திற்கு வாழ்வு உண்டு, வெட்டின பிறகு தடுக்கணும், மனுஷன் வாழிக்க மாட்டான். இருக்கிறவரை ஆண்டுடைய சன்னிதானத்தில் காத்திருக்கணும். அந்த காத்திருந்ததால வெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த நீங்கள் நானும் உங்களுக்கு பிரஷர் வியாதியா, சுகர் வியாதியா, தைராய்டா, ஹெட்டேக்கா, தலைவலியா, ஸ்டமக் பெயினா, அல்சரா, சாப்பிட்டா ஜீரணமாகல, ஆசைப்பட்டு சாப்பிட்றோம் ஜீரணமாகல, ரொம்ப கஷ்டம், கவலைப்படாதீங்க. சொல்ல கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். Do not shake, do not worry about, do not fear. பயப்படாத, I am with you, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த ஜீவன்ல ஆண்டோட தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க. நீங்க சொன்னீங்கப்பா, ரட்சிப்பு கர்த்தருடையது. சங்கீதம் 3:8 சொல்ற, ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். மெய்யாவே உலக ரட்சகர். அந்த ரட்சகர், அந்த சேவியற்ற தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுக்குன்னு கேளுங்க. வாழ்வு கொடுக்கும்
உயிருள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு சகோதரிய 2 நாளைக்கு முன்னால பார்த்தேன். 7 வயது பையன். இப்போ அந்த பையனுக்கு 17 வயசு. சரி, நான் இப்போ அந்த பையனுக்கு காலேஜ் படிக்கிறான், ஃபர்ஸ்ட் இயர். அப்போ 9th 10th படிச்சிருப்பான். 9th இருக்கும். கிட்னி ஃபெயிலியர், சாக போகிறான். இந்த அம்மா கொண்டே கிட்னி கொடுத்துச்சு அவனுக்கு. சிஎம்சியில் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த அம்மா கிட்னி எடுத்து அவனுக்கு வைக்கிது. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 25,000 ரூபா ஒரு வாரம், ஒரு நாளைக்கு 25,000. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா 10 நாள். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 5,000 ரூபா, அது 10 நாள். அதுக்கப்புறம் வாரத்துக்கு 25,000 ரூபா ஒரு மாதத்துக்கு. தனி ரூம், தனி வீடு, யாரையும் பார்க்கக்கூடாது. இந்த அம்மா கிட்னி கொடுத்துட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு கிட்னி. அப்போ தான் செகண்ட் வேவ்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு செகண்ட் வேவ்ஸ் கொரோனா. அவங்க வீட்டுக்காருக்கு 2.5 லட்ச ரூபா சம்பளம், கவர்மெண்ட் டீச்சர், ப்ரொஃபஸர், ஹைட் அண்ட் வெயிட்டு. இந்த எங்கள் கூட கேரட் வந்திருக்கிறார், அவரை மாதிரி இன்னொரு 10 கிலோ அதிகம் இருப்பார். அவர் மாதிரி இன்னும் 10 கிலோ அதிகம் இருப்பார், பார்த்துக்கோங்க. அப்போ எப்படி இருப்பார். அவருக்கு கொரோனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆக்சிஜன் 82க்கு வந்துட்டு 85 கீழே வந்தாலே மரணம். நிறைய எங்கே திரும்பினாலும் பேஷண்ட்டு. அந்த அம்மா கூட இருக்குது, மாஸ்க் போட்டு வச்சா, ஆனால் ஒரு கிட்னி இல்லை. அவர் கூட அந்த கட்டிலே படுத்திருக்கு, வேற இடம் இல்லை, வழி இல்லை. ஆனால் கொரோனாவில் எவ்வளோ பேர் செத்து போனான். கொரோனா வந்து இப்போ செத்து போனவங்க நிறைய பேர். ஆனால் இன்னைக்கு 2 பேரும் ஜீவன் உள்ள மக்களாக இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, தகப்பரை நோக்கி பார்த்தேன்ப்பா. ரட்சிப்பு யாருடையது? ஆபத்தில் அவரை நோக்கி நீங்க எப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ, கூப்பிட்ட நாளிலே உனக்கு செவி கொடுத்து, எப்ப நீ கூப்பிட்டி அப்போ உனக்கு செவி கொடுத்து ரட்சிக்கும் ஆண்டவராய் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு விசை தகப்பனே, எங்களை ரசிக்க, எங்களுக்கு விடுதலை கொடுங்க என்ற நோக்கி பார்ப்போமா? நீ ரட்சகரப்பா, நீ உலகத்தின் மீட்பர், சர்வ மக்களுக்கும், எல்லா மக்களுக்கும் பா. ஒரு விசை கூட ஒரு சின்ன ஜன கூட்டமாய் உங்களுடைய பாதத்துல வந்து நிற்கிறோம். என் நாமத்தினால் 2-3 பேர் எங்க கூடி இருக்கீங்களோ அங்க நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இதை நாங்கள் இருக்க இந்த சின்ன ஜன கூட்டத்துல தகப்பனே, மீட்பர் ஆலயத்துக்குள்ள, மீட்பர் திருச்சபைக்குள்ள உம்முடைய பாதத்துல வந்து நிற்கிற என் அன்பு பிள்ளைகளை உமது கரத்துல தருகிறோம் தகப்பனே. எனக்கு குழந்தை இல்லைப்பா, எனக்கு குழந்தை இல்லை. காரணம் எனக்கு தெரியலப்பா. எனது கணவர் கைவிடுற நிலைமையில் இருக்கிறாரு. எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தரமாட்டீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பன, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் வார்த்தைப்படி தகப்பனே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்ற வார்த்தைப்படி தகப்பனே, அந்த மகளை தொட்டு ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, எனக்கு இருக்கிற அந்த கட்டன் பிரச்சனைப்பா, வாங்கினதோ வெறும் 10,000 ரூபா, இன்னைக்கு 10 லட்சமா இருக்குப்பா. இந்த ஊரை விட்டு போயிடலாமா, நான் இருக்கதா, செத்து போறதா, சூசைட் பண்ணிக்கவா என்று ஏக்கத்தோடு ஒரு குடும்பத்தினர் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. ஒரு விசை கூட மனமிறங்கப்பா, நல்ல ஆலோசனை தாங்க, நல்ல விடுதலை தாங்க தகப்பனே. பாவமன்னிப்பு நிச்சயத்தை தாங்க. எதற்காக எனக்கு கடன், ஏன் கடன் வாங்கினேன், அந்த கடன் நிமித்தம் எதுக்கு கடன் என்று தன்னை நினைத்து உங்களுடைய பாதத்துல அறிக்கை இருப்போம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வார்த்தையின்படி 1 கொரிந்தியர் 18:28 சொல்லுது, இவைகளை நினை என்று சொல்றனா, நீ உன்னை யோசி, நீ உன்னை எக்ஸாம் பண்ணு, உன்னை டெஸ்ட் பண்ணு, நீ உன்னை சிந்தித்து ஆண்டோடைய சன்னிதானத்துல வா. என்னுடைய துக்க நாட்களுக்கு காரணம் என்ன ஏக்கத்தோடு ஜெபிக்க அந்த அன்பு குடும்பத்திற்காக தகப்பனே. வேலையில் எனக்கு பதவி உயர்வில்லை, காரணம் நான் செய்த ஒரு சின்ன தவறு தகப்பனே. ஒரு ஆசை நிமித்தம் நான் செய்த அந்த தவறு நிமித்தம் என் பலி, என் வேலை பலியாய் போதுங்கிற அச்சத்தில் இருக்கிறேன்ப்பா. ஒரு விஷயம் கூட என்னை மன்னித்து விடுதலை கொடுங்க. நீ மன்னிப்பதற்கு தயவு உள்ளவர் அல்லப்பா. பிதாவே, இவர்களை மன்னின்னு சொன்னீங்களப்பா, நான் இவங்க தவறு செய்ய மாட்டேன், எனக்கு ஒரு மன்னித்து விடுதலை கொடுங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காக, அந்த விடுதலைக்காக, அந்த துக்க நாட்கள் மாறுவதற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விஷயம் கூட குடும்பத்துல குழப்பங்கள், என் கணவர் ஒரு குடிகாரரா இருக்கிறாரு, அதனால என் குடும்பத்துல அமைதி இல்ல, என் பிள்ளைகளுக்கு எனக்கு நல்ல உறவு இல்ல, ஏக்கத்தோடு ஜெபிக்கிறோம் அன்பு மகளுக்காக தகப்பனே. ஐயா, கல்சர் நிமித்தம் வேதனையோடு இருக்கிற அந்த அன்பு மகளுக்காக, அந்த வயத்துல இருக்கிற அந்த புண்கள் நிமித்தம் ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்கா கூட நன்றி. ஆசீர்வதிங்கப்பா, நீ உலக ரட்சகர் அல்லவா, விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும்.
அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டி